கேடகம் நீரே, மகிமையும் நீரே. சொல்லுங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அந்த ஒரு நிகிற உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். கையை அப்படி உலுக்கி சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஒரே நிமிஷம், 5 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீர். ஓ இல்ல பாடணும். இந்த பாட்டு அறிக்கை. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, விசுவாசத்தோட. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய். சொல்லுங்க எல்லாரும். தலை நிமிர செய்வ தகப்பனே, தகப்பனே தந்தை, தலை நிமிர செய்பவர். ஓ பாடாதீங்க. Do not sing this as a song. பாடவே பாடாதீங்க. Do not sing this as a song. அறிக்கை செய்யுங்க. You need to confess this. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவரே, தலை நிமிர செய்பவரே. எந்த இடத்துல நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். I will not be ashamed anywhere. எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டேன். I will not be ashamed anywhere. கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் என் பாதைகளை எல்லாம் செம்மைப்படுத்துவார். The Lord will make my ways perfect. என் வழிகளை செம்மைப்படுத்துவார். He will make my ways perfect. என் மேடு பள்ளங்களை சரிப்படுத்துவார். He will make everything perfect. எனக்கு முன்னால் போவார். He will go in front of me. திறந்த வாசலை வைப்பார். He has kept an open door for me. கதவை உடைப்பார். He will இரும்பு தாழ்பாலை முறிப்பார். He will break open the doors. அந்தகாரத்துக்கு பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திற்கு புதைபொருளை உனக்கு தருவார். The Lord will give all you the treasures hidden. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். The Lord will be with you and do great things. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். The Lord will be with you and do great things. உன் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் செய்வார். The Lord will do all the goodness that you need in your life. போகவே மாட்டாய். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be ashamed. Yes, வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be ashamed. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be ashamed. இப்படி சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. I will not be ashamed. என் முகம் செத்து போவதில்லை. என் முகம் செத்து போவதில்லை. என் முகம் செத்து போவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். The Lord will be with us. Hallelujah. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. கரப்படி தாங்குவீரே, மட்டும் நம்பிக்கையோட கையை தட்டி சொல்லுங்க. எனக்கு முன்னால் உனக்கு முன்னால் கர்த்தர் போவார். The Lord will go in front of me. கர்த்தர் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். The Lord will create a way for you. இதுவரை கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. You will not see the Egyptian that you have seen இதுவரை before. நடந்த காரியங்கள் இன்றையோடு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். The Lord will keep full stop for those things that you have seen நிச்சயமாக before. முடிவு உண்டு. Certainly there is an end. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. Your trust will never ever will go in vain. என் தேவன் நல்லவர். My God is good. நம் தேவன் நல்லவர். My God is good. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். Our God is very good. இரக்கத்தின் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். He is in the house of mercy. அவர் இரக்கம் பாராட்டுவார். He will lead you with mercy. இரக்கம் பாராட்டுவார். He will have mercy on you. இரக்கம் பாராட்டுவார். For me, எனக்கு அன்பானவர்களே, mighty children of இந்த God, 8வது மாதத்துல
In this 8th month, இந்த முதல் வாரத்துல in the first week, உங்களுக்கு உங்கள் கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். the Lord will give you the fruit for your work. நீங்கள் ஆண்டவரோடு செலவிட்ட நேரத்துக்கு வேண்டிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Certainly the Lord will give you the results for your. நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பலனை கர்த்தர் தருவார். Certainly the Lord will give you the rewards for your prayer. தேவ சமூகத்தில் செலவிட்ட நேரத்திற்கு கர்த்தர் பலனை தருவார். The Lord will give you the reward for the time you have spent in His இந்த presence. தாழ்மையோடு இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவுகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். Certainly the Lord will give you the results that you've been expecting for. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். As a prophecy, I tell you, you will get the things that you have பறந்து never. காக்கிற பட்சியை போல கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பத்திரமாய் பாதுகாப்பார். The Lord will protect you as a bird protects his. ஒரு தகப்பன் உங்களை சுமப்பது போல உங்களை சுமந்து கொண்டு போவார். The Lord will carry you like a father does his child. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்லவர். The Lord we worship is good. அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. He will never forsake you. அவர் சொல்லி இருக்கிறார், He has said, இயேசு சொல்லி இருக்கிறார், Jesus has நான் உன்னை said, விட்டு விலகுவதும் இல்லை, I will not depart away from you. கைவிடுவதும் இல்லை. I will not forsake அவரே you. நம்மை நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். He is the Lord who leads us. இன்றைக்கு எந்த நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. In any kind of situation you might have come, கர்த்தர் உங்களை வெறுமையா அனுப்புவதில்லை. the Lord will not let you go in vain. கர்த்தர் உங்களை வெறுமையாவே அனுப்ப மாட்டாரா? The Lord will not go empty-handed. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் வெறுங்கையோடு வந்ததில்லை, அனுப்பவில்லை. ஆண்டவர் அனுப்பவில்லை. The Lord did not send out the Israelites out of Egypt. நிறைவான ஆசீர்வாதத்தோடு அனுப்பினார். He sent with fulfilled blessings. மிகுந்த தாழ்மையோடு சொல்லுகிறேன், With great humbleness I say, ஆண்டவரிடத்தை சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். I have told the Lord, ஆண்டவரே, இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எல்லாம் ஆராதிக்க வருகிறாங்க. your children are going to worship you. நாங்களும் அவங்களோட போய் ஆராதிக்க போறோம். We are also going to worship along with them. நானும் என் மக்களும் வெறுமையா போயிடக்கூடாது சுவாமி. I and my children, they should not go in கரத்தை vain. எங்க மேல வைக்கணும் அப்பா. Lord, you need to keep your hand on எங்க us. மேல நீங்க வச்சு ஆகணும் ஆண்டவரே. You need to keep your hand on நீங்க us. வருகிற அத்தனை பேரை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. You need to bless all the people who come today. வல்லமை அவங்க அனுபவிக்கணும் ஆண்டவரே. They need to experience the power of your hand, Lord. ஆண்டவரே, உம்முடைய செல்வ கரத்தினால் அவள் செல்வ செழிப்பாய் வாழணும் ஆண்டவரே. They need to live wealthy and rich. ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். I have told one word to the ஆண்டவர் ஒரு Lord. நாள் விட மாட்டார் சகோதரி. My dear sister, she will not சகோதரனை leave ஒரு you. நாள் விட மாட்டார். My dear brother, he will not leave you. இன்னைக்கு இவ்வளவு நேரம் நீ என்ன ஆண்டவர் என்னோட பேசுவார் என்று காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? You were expecting what will the Lord talk to me? உன் கிரியைக்கு பலன் உண்டு. There is a reward for your work. கிரியைக்கு பலன் உண்டு. There is a reward for your work. நீ எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்பிற்கு பலன் உண்டு. There is a reward for your expectations. கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். The Lord will not forsake you. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீர். அப்படி கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தலையை நிமிர செய்பவர் நீரே. நீங்க சும்மா சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லணும். தலை நிமிர செய்பவர் நீர், தலை நிமிர செய்பவர் நீர். நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தலை நிமிர. சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, தலை நிமிர. சொல்லுங்க, தலை நிமிர செய்கிறவரே, தலை நிமிர செய்கிறவரே. சொல்லுங்க, சொல்லுங்க அம்மா, ஐயா சொல்லுங்க, அண்ணா சொல்லுங்க, தம்பி அப்பா சொல்லுங்கப்பா. தலை நிமிர என் ஆண்டவர் என் தலையை நிமிர செய்வார். 10 முறை சொல்லுங்க, 20 முறை சொல்லுங்க, ஒரு 50 முறை சொல்லுங்களேன். என்ன குறைஞ்சு போகுது? சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிறவரே, என் வாழ்க்கையை உயர்த்துகிறவரே, என் தேவைகளை சந்திக்கிறவரே, என்னை அழகு பார்க்கிறவரே, என்னை கனம் பண்ணுகிறவரே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் அருமையானவர்கள். நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் அருமையானவர்கள், அருமையானவர்கள். You are wonderful in the sight of the Lord. நீங்க அருமையா இருக்கீங்க ஆண்டவருடைய பார்வையில். You are wonderful in the sight of the Lord. மனிதன் உன்னை இப்படி வேணா பார்த்துட்டு போட்டோம். Men may look at you அவன் பார்வை differently. பொல்லாத பார்வை. His sight is அவன் wicked. பார்வை அசிங்கமான பார்வை. His sight is dirty. அவன் பார்வை பொறாமையின் பார்வை. His sight is jealous. அவன் பார்வை எரிச்சலின் பார்வை. His sight is jealous. ஆண்டவர் உன்னை என்ன எப்படி பார்க்கறார் தெரியுமா? But you know how the Lord looks at you and me? பார்த்துட்டு இருக்கிறார். He looks at you அழகா wonderfully. பார்த்துட்டு இருக்கிறார். He sees you beautifully. எவ்வளவு அழகு என்று பார்க்கிறார். He sees how beautiful you எவ்வளவு are. அருமையா இருக்கான்னு பார்க்கிறார். He sees how beautiful you வேதம் are. சொல்லுகிறது, நீ கனத்துக்குரிய பாத்திரம். The Bible says you. என் பார்வையில் நீ அழகுள்ளவளாய் இருக்கிறாய், அருமையா
அருமையா இருக்கிறாய். You are wonderful and beautiful in the sight of the உங்களை Lord. கனப்படுத்துவார் அம்மா. Certainly the Lord will honor you. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். The Lord will honor you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you எத்தனை believe? பேர் நம்புறீங்க? How many of you have the கர்த்தர் உங்களை faith? கனப்படுத்துவார் நம்புறீங்களா? Do you have the faith that the Lord will honor you? விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? ஆண்டவர் செய்வார் உங்களுக்கு தோணுதா? மனசுல தோணுதா? அப்ப நல்ல தலைக்கு மேல கையை தட்டி அப்பா நன்றி, நீங்க செய்ய போற வார்த்தைக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். எப்படி? ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அருமையான ஐயா சம்பத் சாம்ராஜ் ஐயா சொன்னார், 56 ரூபாய்க்கு வாங்கின பைபிள் இன்னைக்கு 56 தேசத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கியா? சும்மா ஜிப்பு போட்டு வச்சதுனால இல்லை, அதை டெய்லி அவர் படிக்கிறார். ஆகவே அது அவரை சுமந்து கொண்டே போகிறது. அந்த வேதத்தை படிக்க 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 தியானம் செய்ய தியானம் செய்ய தியானம் செய்ய பறக்க வைக்குது, பறக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அந்த வேதம் தான் நமக்கு மேன்மை, மகிமை, ஆசீர்வாதம், செழிப்பு, சந்தோஷம் எல்லாம். அதனால தான் அந்த மனிதன் எழுதினார். ஹல்லேலூயா. அவைகளையே தியானம் செய்கிறேன். எவைகளை? எவைகளை? ஒன்னே ஒண்ணுங்க, ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட சொல்றேங்க, வேதத்துக்கு கொடுக்குற நேரத்தை விட நம்ம எல்லாரும் இதுக்கு தாங்க ரொம்ப நேரம் கொடுக்குறோம். ஆமாவா இல்லை? எஸ் என்ற உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. எஸ்ஸா நோவா? எல்லாத்துக்கும் அமைதியா இருக்காதீங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. எஸ்ஸா நோவா? ஒன்றும் கண்ணே தெரியல பார்த்துன்னு இருக்காது. மார்க்கெட்டுக்கு நேற்று கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போனேன். ஒரு அம்மா, வயசான அம்மா பார்த்துனுக்குது, அதுக்கு என்ன தெரியுன்னே தெரில, பார்த்துனுது பார்த்துன்னு. ஒரு வேலை எல்லாம் பார்க்குறான், நம்மளும் பார்க்கணும்னு பார்க்குதோ என்னவோ தெரியல, பார்த்துட்டே. இதுக்கு நேரம் ரொம்ப கொடுக்குறோம் நம்ம, ஆனால் வேதத்துக்கு நேரம் கொடுக்கல. ஆனால் அதுக்கு நேரம் கொடுத்தா நம்ம லைஃப் எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்கோம். நம்மை சூழ்ந்திருக்கிற பாரங்கள், தீமைகள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை சத்துருக்களுக்கு மத்தியிலே உயர்த்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி நம்முடைய விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேற்றி நம்முடைய வழக்குகள் எல்லாம் தள்ளி போட்டு நம்மளை மேன்மைப்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். அம்மா சோர்ந்து போயிட்டியா? சோர்ந்து போயிட்டியா தாயே? சோர்ந்து போயிட்டியா தாயே? இன்னைக்கு சோர்ந்து போயிட்டியா? கவலைப்படாது. 8வது மாதத்தில் கர்த்தர் உன்னை எல்லா காரியங்களும் வாய்க்கப்படுவார். The Lord will prosper all the things for you in this 8th month. இந்த மாசமாவது நடக்கலாமா, நடக்குதான்னு பார்க்கலான்னு வந்திருக்கல. இந்த மாசமாவது நடக்குதான்னு பார்க்கலான்னு வந்திருக்கீங்கல்ல, நிச்சயமா நடக்கும். Certainly it will happen for you. நடக்கும். சொல்லுங்க, நடக்கும். நான் நம்பினது கிடைக்கும், நான் விரும்பினது வரும், கர்த்தர் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. சொல்லுங்க, தினம் அறிக்கை செய்து. சொல்லுங்க தாயே, சொல்லுங்க சொல்லுங்க. ஜெயம் எடுப்பேன். இந்த பக்கம் ரைட்ல, தினம் அறிக்கை செய்து. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர தலை நிமிர செய்பவர். ஒரு முறை பாடி முடிச்சிடலாம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சந்தோஷமாக தகப்பனே, தலை நிமிர நீரே. ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர
வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கையை தட்டி சோத்திரம் பண்ணிடுங்க. தோத்திர சத்தம் கேட்கட்டும். நல்லவரே, பெரியவரே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, வாக்கு மாறாதவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, பரிசுத்தர் 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 என ஓயாமல் போற்றப்படுத்தக்கரே, பெரியவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, அழகுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மாறாதவரே, மாசற்றவரே, மகிமையானவரே, முற்றிலும் அழகுள்ளவரே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தனே, நல்ல தெய்வமே, ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே, தெய்வமே, ரட்சகா. ஓ ஷதனமாதுரோ ಶಿಬಲಗದನಾಮತುರಂಗರಾಲಿ ಅಂತರು ಶಿಬಲಬದನಗದರಹಲಾಲಿ ಅಂತರಾಮದು ಶಿಬಲಬದರಗದರಬಲಬದರಬಲಬದನಗ. நல்ல மேல இருக்கிறவங்க நல்ல ஆண்டவரை துதிக்கணுமே. நீங்க அமைதியா போயிடக்கூடாது. அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு போங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற விசுவாசிகள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போங்க. இன்றைக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. பாடுறவங்க நன்றி சொல்லுங்க. வீடியோ ஆப்ரேட்டர், டிவி ஆப்ரேட்டர், ஆடியோ ஆப்ரேட்டர், ஆன்லைன் ஆப்ரேட்டர், எல்லாரும் அப்படியே கையை வச்சு எடுத்துட்டு கையை தட்டி தோத்திரம் பண்ணிடுங்க. அப்படியே கேமரால அங்கங்க நிக்கட்டும், அப்படியே நிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடியோ கையை உயர்த்தி அப்பாவுக்கு தோத்திரம் பண்ணிடுப்பா. இன்னைக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டு ராஜா. வீடியோ ஆப்ரேட்டர், லிரிக் போடுற எல்லா கர்த்தருடைய பிள்ளைங்க அது அப்படியே கிடக்கட்டும், விடுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுங்க. மதிரா ಶಬರಾನಿ ಅಂತರ ಮದರು. ஹalleluya. Thank you Holy Spirit. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மேல உடைய அபிஷேகம் இறங்கட்டும். உங்க ஆசீர்வாதம் இறங்கட்டும். தெய்வமே இறங்கட்டையா, இறங்கட்டையா. அப்பா 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 ஏசப்பா, தெய்வமே, தாவீதின் குமாரனே, கிரியைகளுக்கு பலன் தாரும் அப்பா. ஆசீர்வதிய மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவு நிறைந்த அப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த 8வது மாதத்தில் முதல் மனமகிழ்ச்சி நாளில் உம்முடைய பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய அன்பின் வார்த்தைகளை கேட்க தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய போஜனத்திற்காக நாங்கள் எப்போதும் பிரயாசப்பட கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. எந்த நிலையில் வந்திருக்காங்கன்னு உமக்கு மட்டும்தான் தெரியும்ப்பா. வேதனையோடு வந்தவர்கள், பாரத்தோடு வந்தவர்கள், கவலையோடு வந்தவர்கள், துக்கத்தோடு வந்தவர்கள், குறைவோடு வந்தவர்கள், யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை உள்ளத்தை ஆழத்தை அறிந்து ஆராய்கிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம். இன்னைக்கு அவரவருடைய காரியங்கள் மாறுதலாய் முடியட்டம்பா. இன்னைக்கு ஒருத்தரும் வெறுமையாக போயிடக்கூடாதுப்பா. எல்லாரையும் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யார் இருக்காப்பா? நீங்கள் தான்ப்பா எங்களை தொடணும், நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் தான் எங்களை உயர்த்தணும், நீங்கள் தான் எங்களை கனப்படுத்தணும். இந்த பொல்லாத உலகத்தில் நீர் ஒருவர் தான் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல தெய்வமாக இருக்குது. ஆசீர்வதிங்க, கண்ணீரை துடைங்க, தேவைகளை சந்திங்க, கடன்களை மாற்றுங்க, வியாதியோடு வந்தோடைய வியாதிகளை நீக்கிடுங்கப்பா. சுகமாய் கடந்து போகட்டும். இன்னும் மக்களை வளர உதவி செய்யும். ஜெபாவி எங்கள் மேல் ஊற்றும், வேத வாஞ்சியை ஊற்றும், உபவாச வாஞ்சியை ஊற்றும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கிருபை பாராட்டும். அசுத்தங்களுக்கெல்லாம் நாங்கள் விலகி ஓட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை சூழ்ந்திருக்கிற பாவங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இன்றைக்கு தேவனுடைய தூதை கொடுக்க வந்த அருமையான பாஸ்டர் ஐயாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவரை ஆசீர்வதியும், மகனை ஆசீர்வதியும், மருமகளை ஆசீர்வதியும், ஐயாவுடைய மகள் மருமகன் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர் எங்கெல்லாம் போய் இப்படியெல்லாம் பாடி கர்த்தரை துதித்து வார்த்தைகள் சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் அப்பா, ஆசீர்வதிக்கப்படட்டும், மனமாறட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து அவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். மீதியான நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். திருவிருந்தை ஆசீர்வதியும். எல்லாம் நன்மையாய் முடியட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும் சத்தமா சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே, சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா.